ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தினமும் வைஷ்ணவம் 29வது பகுதி. இன்று எம்பெருமானுக்கு அநேக கல்யாண குணங்கள் உண்டு என்றுதான் வேதங்கள், உபனிஷத்துகள் மற்றும் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் எல்லாமும் நமக்கு காட்டிக் கொடுக்கின்றது. அநேக கல்யாண குணங்களை உடையவன் எம்பெருமான் என்று சொன்ன பொழுதிலும் கூட முக்கியமாக நாம் அனுபவிக்கும்படியாக 8 குணங்கள், 6 குணங்கள் என்று காட்டப்படுகின்றது. அந்த 8லேயும் 2 குணங்கள் பரம போக்கியமான குணங்கள், ரக்ஷணார்த்தமாக இருக்கக்கூடிய குணங்கள். என்னன்னு சொன்னா சத்திய காமத்துவம், சத்திய சங்கல்பத்துவம். சுவாமி எம்பெருமானாரும் கத்தியத்திரயத்திலே சத்தியகாமா, சத்திய சங்கல்பா என்று குறிப்பிடுகின்றார். அப்ப பரம போக்கியமான இந்த 2 குணங்கள், ரக்ஷணார்த்தமாக இருக்கக்கூடிய இந்த 2 குணங்கள். இப்ப ரக்ஷணார்த்தமாக சொல்லும் பொழுதோ அவன் எம்பெருமான் தன்னுடைய சத்திய சங்கல்பத்தாலே இந்த லோகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ணி சம்ஹரிக்கவும் செய்து அதை ரட்சிக்கும்படியாகவும் பண்ணுகின்றான். ஆக ரக்ஷணார்த்தமாக இருக்கக்கூடிய இந்த 2 குணங்கள், இந்த 2 குணங்கள்ல இன்று நாம் அனுபவிக்க போவது சத்திய காம, சத்திய காமத்துவம். சத்திய காமத்துவம் என்ற குணத்தை உடையவன் அப்படிங்கறதுனால எம்பெருமான் சத்திய காமன் என்பதைத்தான் இன்று நாம் அனுபவிக்க போகிறோம். சத்திய காமா. காம அப்படின்னு சொன்னாலே குணங்களை காட்டக்கூடியது, விபூதியை காட்டக்கூடியது. காமங்கள், காமங்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். சத்திய காம அப்படின்னா சத்தியன்னு சொல்லும் பொழுது நித்தியமானது. காமன்னா காமங்களை குறிக்கக்கூடிய சப்தம். அப்ப காமன்னு சொல்லும் பொழுது குணங்கள், விபூதிகளை கொண்டவன், அதனாலே சத்திய காம அப்படின்னு. அப்ப எம்பெருமான் இந்த 2மே குணத்தையும் விபூதியையும் ஆஸ்ரிதார்த்தமாக, ஆஸ்ரிதருக்காக கொண்டிருக்கான் அப்படிங்கறதுனால சத்திய காமன் அப்படின்னு எம்பெருமானுக்கு நாமம். ஆக காம்யந்தி இதி காமாஹா யஸ்ய சஹ சத்திய காமஹா அப்படின்னு சொல்லப்படுறது. கல்யாண குணங்களையும் விபூதியையும் குறிக்கக்கூடிய காமம் அப்படிங்கறதுனாலே சத்திய காம அப்படின்னு இந்த இடத்துல சொல்றோம். இந்த குணமும் விபூதியும் ஆஸ்ரிதருக்கு அனுபாவியமாக இருக்கின்றதுனாலே சத்திய காமா. ஆஸ்ரிதர்களுக்கு அனுபவிக்கத்தக்க கூடியதா இருக்கிறதுனாலே இது சத்தியகாமான்னு முதல்ல ஒரு அர்த்தம். அப்ப அனுபவிக்கத்தக்க காமங்களை உடையவன் சத்தியகாமன் எம்பெருமான். அனுபவிக்கத்தக்க யார்? அடியார்கள். அடியார்கள் அனுபவிக்கத்தக்க கூடிய காமங்களை உடையவன் அப்படிங்கறதுனாலே சத்தியகாமன். நித்தியமாய் விபூதிகளை உடையவன், அதனாலே சத்தியகாமன் அப்படின்னு இப்ப முதல்ல ஒரு அர்த்தம். காம்யந்தி இதி காமாஹா யஸ்ய சஹ சத்திய காமஹா அப்படிங்கிறதுக்கு நித்தியமான குணங்களையும் விபூதிகளையும் ஆஸ்ரிதர்கள் அனுபவிக்கும்படியாக உடையவன் அப்படின்னு அர்த்தம். 2வது, அதே பல இடங்கள்ல சத்தியகாமன்னு காட்டி கொடுக்கிறார். சரணாகதி கத்தியத்திலேயே 2 இடத்துல வருது, ரங்க கத்தியத்துல ஒரு இடத்துல வருது. இப்ப முதல் சொல்லக்கூடிய இடத்துல அர்த்தம், இந்த முதல் அர்த்தத்தை பார்த்தோம். 2வது சத்தியகாமன்னு சொல்லும் பொழுது காமம் அப்படின்னு சொன்னா விரும்பப்படுபவை, விரும்பப்படுபவை எல்லாம் குறைவில்லாமல் கொண்டிருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் 2வது. அப்ப இந்த இடத்துல சத்தியங்கும் பொழுது கல்யாண குணத்தை குறிக்கின்றது. அடியார்கள் விரும்பக்கூடிய கல்யாண குணங்களை உடையவன் அப்படின்னு 2வது அர்த்தம். வைஜந்தி நிகண்டுவிலே காம்யகா ஸ்பிருகா ஸ்மரஹ காமஹா அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதனுடைய பொருள் என்ன? காமம் அப்படிங்கிறது மன்மதனையும் எந்த பொருள் அதிகம் விரும்பப்படுகின்றதோ அதையும் குறிக்கக்கூடியதான சப்தம். காமன் அப்படிங்கும் பொழுது மன்மதனை சொல்லலாம், இல்ல எந்த ஒரு வஸ்து அதிகமா விரும்பப்படுகின்றதோ அதற்கும் காமம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வஸ்துவுக்கு பெயரையும் அப்படி சொல்லலாம். அப்ப ஆசைன்னு ஒரு அர்த்தத்தை நாம் கொள்ளலாம். அப்ப முதல்ல பார்க்கும் பொழுது அடியார்கள் அனுபவிக்கத்தக்க கூடியதான வகையிலே குணங்களையும் விபூதிகளையும் உடையவன் சத்தியகாமா, சத்தியகாமன் அப்படின்னு பார்த்தோம். 2வது விருப்பத்தை சொல்றார், ஆசை. அதத்தானே இப்ப பார்த்தோம். மன்மதன் ஆசை, விருப்பப்படக்கூடிய வஸ்து, அதற்கு காமன்னு சொல்றோம் அப்படின்னு. அப்ப
இந்த இரண்டாவது அர்த்தத்தினாலே இந்த காம அப்படிங்கிற சப்தத்துக்கு விருப்பம் அப்படிங்கிற பொருளையும் நாம் கொள்ளலாம். அப்போ அடியார்களினுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்து விட்டதால ஏற்படக்கூடிய மனநிறைவு கொண்டவன் அப்படிங்கறதையும் ஒரு அர்த்தத்தை கொள்ளலாம். சத்தியகாம அப்படிங்கும் பொழுது அடியார்களினுடைய விருப்பத்தை எல்லாம், ஆசை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடியவன், அதனாலே மனநிறைவு கொண்டவன், அதனாலே சத்தியகாமன் அப்படின்னு மூன்றாவது அர்த்தம். இது சரணாகதி கத்தியத்துல. ரங்க கத்தியத்துல, ஸ்ரீரங்க கத்தியத்துல சத்தியகாமன்னு ஒரு இடத்துல வருது. அப்போ அதனுடைய பொருள் எதை ஒப்பிட்டு சொல்லலாம்னா, எம்பெருமானுக்கு அவாப்த சமஸ்த காமன் அப்படின்னும் ஒரு திருநாமம் உண்டு, நாமம் உண்டு. எம்பெருமானை அப்படி குறிப்பிடலாம். அவாப்த சமஸ்த காமன் அப்படின்னு சொன்னா ஆசை நிறைவேறவில்லை அப்படிங்கிற குறையே இல்லாதவன். அப்போ பரிபூர்ணத்துவமான ஆசைகளை எல்லாம், அபேட்சிதங்களை எல்லாம் அவரிடத்திலே உண்டு, எல்லாம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அப்ப காம அப்படிங்கிற பதத்துக்கு எல்லாராலேயும் விரும்பப்படும் பொருள் அப்படின்னு அர்த்தம். முதல்ல சொல்லும் பொழுது குணங்களை உடையவன், விபூதிகளை உடையவன், அடியார்கள் அனுபவிக்கும்படியான அப்படின்னு சொன்னோம். ரெண்டாவது ஆசைன்னு சொன்னோம், விருப்பம்னு சொன்னோம். இப்ப எல்லாராலேயும் விரும்பப்படும் பொருள் அப்படிங்கிறது மூன்றாவது அர்த்தம். அப்ப அடியார்கள் அனைவராலேயும் விரும்பப்படக்கூடிய குணங்கள், அந்த குணத்தை தான் அப்போ இங்க இந்த இடத்துல காம அப்படிங்கறத காட்டுறார். அப்ப அடியார்களினுடைய ஆசைகளை எல்லாமும் பூர்த்தி செய்து குறையே இல்லாதபடியான குணங்களையும் விபூதிகளையும் உடையவன் அப்படிங்கறதுனாலே அவாப்த சமஸ்த காமன் சத்தியகாமா, சத்தியகாமத்துவம் உடையவன், சத்தியகாமன் அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிடுகின்றார். இதே போல இந்த குணத்தை நம்மாழ்வார் தம்முடைய ஸ்ரீ சுத்தியிலே காட்டியிருக்காரான்னா, திருவாய்மொழியிலே ஒவ்வொரு பத்திலையும் ஒவ்வொரு குணத்தை எம்பெருமான் தனக்கு காட்ட அதை அனுபவித்து ஆழ்வார் அதை நமக்கு வெளியிட்டு அருளினார். இதே இந்த சத்தியகாமத்துவ குணத்தை 8ஆம் பத்திலே, 8ஆம் பத்து திருவாய்மொழி, தேவிமாராவார் திருமகள் பூமி ஏவமத்து அமரர் ஆட்செய்வார் மேவிய உலகம் முன்னவை ஆட்சி வேண்டு வேண்டுருவம் நின்னுருவம் அப்படிங்கிற அந்த பாசுரத்திலே புருஷகார பூதைகளான பிராட்டி உண்டாயிருக்க, நித்தியசூரிகள் உண்டாயிருக்கிறார்கள், சர்வ அபேட்சிதைகளையும் கொடுக்கும்படியான ஐஸ்வர்யம் இருக்கின்றது, ஆஸ்ரிதார்த்தமாக நிரதிசய போக்கியமான விக்கிரகங்களை உடையவனாகவும் இருக்கின்றான். அப்ப எல்லாமும் உடையவனா இருக்கான். புருஷகார பூதையான பிராட்டி இருக்கான், விபூதியை உடையவனா இருக்கான், ஆஸ்ரிதார்த்தமாக வேண்டு வேண்டுருவம் நின்னுருவம் பலவடியான விக்கிரகங்களையும் உடையவனா இருக்கான் எம்பெருமான். அப்படிங்கறதுனாலே சத்தியகாமன், சத்தியகாமத்துவம் அப்படிங்கிற குணத்தை உடையவன், பரமபோக்கியமான இந்த குணத்தை உடையவன் அப்படிங்கறத ஆழ்வார் பாசுரம் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்படி பரமபோக்கியமான எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் அளவிட முடியாதபடியாக இருக்க, இந்த ஒன்று இன்று சுருக்கமாக நாம் அனுபவிக்கும்படியாக நேர்ந்தது. அப்படி எம்பெருமானுடைய கல்யாண குணங்களிலேயே நாம் நம்முடைய பொழுதை நன்னாக கழிக்கும்படியாக அவன் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று அடியேன் பிரார்த்திக்கின்றேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.